வருஷம் ஒரு 4,5 லட்சம் ரூபா பிஸ்னஸ் பிளான். இது மாட்டு பண்ண மாதிரி இல்லைங்க. பார்க்கலாமா? அதாவது இது வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பிளான்டேஷனை பற்றி பார்த்துருந்தோம், நடவு. இது வந்துட்டு நம்ம அதோட ஈல்டு, அதோட இன்கம் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபீல்டில் இருக்கிறது வந்துட்டு மங்களா வெரைட்டிங்க. ஓகேங்களா? மங்களா வெரைட்டியில் இன்டர் மங்களா கிடையாது, நார்மல் டால் வெரைட்டி மங்களா. இது இப்போ கரெக்டாக இந்த பால ஸ்டேஜ் இருக்கிறதுக்கு இது 4 வருஷம் ஆச்சு. அதாவது ஈல்டிங் பீரியட்னு பார்த்தா 5 வருஷம். ஆனால் இது 4வது வருஷத்தில் நல்ல பக்குவத்தில் இருந்ததுனால 4வது வருஷத்தில் பூ எடுத்துருச்சு. இன்னொரு 6 மாத காலத்தில் நீ அடுத்தடுத்து வர்ற இதுக்கு மேலே ஆல்ரெடி வந்துருச்சு. ரெடி வந்துருச்சு. இது இதுக்கு அடுத்தது இங்கே இருக்குது. இதுக்குள்ள இது வந்து 1 வருஷம் ஈல்டிங் பீரியடுங்க. ஒவ்வொரு வருஷமும் ஈல்டிங்க்கு வரும். 5 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல 5வது வருஷம் நல்ல ஈல்டுக்கு வரும். 5வது வருஷத்துலேருந்து வருஷத்துக்கு வருஷம் அறுத்துட்டே இருக்கலாம். 3 மாதம் வந்து அறுப்பாங்க. பழத்துக்கு விடுறவங்க கொஞ்சம் தள்ளி அறுப்பாங்க. பச்சைப்பாக்கில் 2 டைப்பாக எடுத்துக்குவாங்க. ஒன்று பச்சை, இன்னொன்று பழம். இல்லை நம்ம ட்ரை பண்ணி பழத்தை காய வச்சும் கூட கொடுக்கலாம். இது 3 டைப்பாக கொடுக்கலாம் பார்க்க பொறுத்தளவுக்கு. இன்றைக்கி நல்ல ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படின்னா, அதாவது ஒரு பிளான்டேஷன்னா பாக்கு, அது ஒரு சஜஸ்ட் பண்ணலாம். நல்ல ஈல்டிங் வெரைட்டின்னு பார்த்துட்டா நம்ம பெல்ட்டுக்கு மங்களா, முகித்து அண்ட் தீர்த்தகளி ஒருத்தர் நட்டிட்டு இருக்காங்க. தீர்த்தகளி ஓகே, நான் கம்பேர் டு தட் முகித் மங்களா அளவுக்கு அது ஈல்டேஜ் வராது. அண்ட் நல்ல தண்ணி இருக்குது அப்படின்னா தாராளமாக நடலாம். அப்புறம் இல்லை என்கிட்ட பூமி இல்லை அப்படின்னா சைட் இருந்தால் விற்றுருங்க. விற்றுட்டு தோட்டத்து பக்கம் வாங்க, தோட்டம் வாங்குங்க, மேட்டாங்காடாக இருந்தால் வாங்குங்க. ஓரளவுக்கு தனி சோர்ஸ் இருக்கிறத வாங்கி 1/2 ஏக்கரா பண்ணாலும் சரி, 1 ஏக்கரா பண்ணாலும் சரி, விவசாயத்துக்குள்ளே வாங்க. இது ஒரு ரொம்ப பணம் குளிக்கிற ஒரு தொழில். சரியாக பண்ணுனா. சரியாக பண்ணாதவங்களுக்கு எல்லாம் லாஸ் வருதுப்பா அப்படின்ட்டு கமெண்ட்டுக்கு வந்துடாதீங்க. நானும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு நானும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன். ப்ராக்டிக்கலாக ப்ராப்பராக என்ன பண்ணாலும் இன்கம் வரும். அண்ட் ப்ராப்பராக பண்ணுறது எப்படின்னா, நம்ம சும்மா விளைய வச்சு வித்துறதோட இருக்கக்கூடாது. விளைய வச்சு மார்க்கெட்டிங் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணணும். இல்லை பொருளை நம்ம மதிப்பு கூட்டணும். அதுக்கான கிராப் எதுவோ அதை சூஸ் பண்ணணும். இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். பார்க்க பொறுத்தளவுக்கு தென்னை மாதிரி பாக்கும் தாராளமாக பண்ணலாம். தென்னையா பாக்கா அப்படின்ட்டு டவுட் இருக்கிறவங்களுக்கு 2யுமே பண்ணலாம். தென்னையை நடுறீங்க, நடுப்பில் 2 லைன் பாக்க போட்டுருங்க. ஸோ சிம்பிள். ஸோ இதுக்கு அடுத்தது இதுக்கு என்னென்ன ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட்டு, இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்டு, இது எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பை பாய்.